பாரிஸ் கார்னர்ல கடகடையா புகுந்து அடிச்சிங்க. சாதாரண அடியா? அது என்ன? ஏன் நீங்க அப்ப நானும் நன்னையும் செய்யல? ஹீரோயின் இங்க வராதது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையா இருக்கு. வந்திருக்காங்களா? இங்க வந்துட்டாங்களா? பக்கத்தில் இல்லாதது குறையா இருக்கு. நான் ஏதாச்சும் சொன்னேனா? இதோ வந்திருக்காங்க. தப்பு செய்யறவன அங்கங்க தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். என்ன இல்லைன்னா சென்சார்ல மாட்டிக்குவான். பத்திரிகையாளர் முதல்லயே வந்த உடனே என் காதை கடிச்சாங்க. என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க, சீக்கிரமே விட்டுருங்க, மழை காலமா இருக்குன்னாங்க. போற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இப்படி பார்ப்பாரு, காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் போற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தம்பி பேரரசு தான். இப்போ என்னப்பா என்ன பிரச்சனை? இப்போ டைரக்டர் நிற்கட்டும்ப்பா. இப்போ அவரையே நிற்க வேண்டாம்னா அப்புறம் நம்ம நிற்கிறது வேஸ்ட் ஆகிடும். இப்படி என் பேர் சொன்ன உடனே எல்லாம் அலறுனாங்க பார்த்தீங்களா? உதயகுமார்னா அந்த பயம் இருக்கணும். ராஜன் சார் டென்ஷன் ஆகிட்டார். இவன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா இப்போ நம்ம எப்போ பேசுறதுன்னு. இது என் தம்பிங்க. இவன் படத்துக்கு நம்ம வரலைன்னா நான் தாண்டா பேசுவேன்னு சொன்னேன். அதே 5 பேர்த்த கழிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்றான் அவன். கொஞ்ச நேரம் உங்களை உட்கார வைக்க. ஆமாம், நான் வேறு மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மலையில் திருப்பி அவ்வளோ தூரம் போகணும். நானும் பேரரசு வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிக சிறப்பான ஒரு ட்ரெய்லரை பார்த்தோம். ராஜன் சார் உண்மையை கரெக்டாக சொன்னார். இன்னா செய்தாரை ஒரு தலைவர் நான் நன்னையும் செய்து விடல். அது வந்து சும்மா தப்பு பண்ணுறவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் இப்போ நம்ம போகிற போக்கில் டப்புன்னு பின்னாடி ஒன்று அடித்தான்னா நம்ம அடிக்காமல் போகிறது நான நன்னையும். சும்மா நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்கன்னு அவனை சும்மா விட முடியுமா? அதை தான் அதுக்கும் வள்ளுவன் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ராஜன் சார். நீங்கள் பள்ளிக்கூடம் வேறு வச்சு நடத்துகிறீங்க. நீங்கள் எப்படி போய் வந்து இது பாரிஸ் கார்னரில் கடகடையாக புகுந்து அடிச்சிங்க. சாதாரண அடியா? அது என்ன? ஏன் நீங்கள் அப்போ நானும் நன்னையும் செய்யலை? சொல்லுங்க தலைவா. ஆளுக்கு ஒரு நீதி மேடைக்கு ஒரு பேச்சா? என்ன லொல்லு பாருங்க இவருக்கு. இவர் வேணா தமிழ் படத்தை கேசட்டில் திருட்டு விசிடி வந்துருச்சுன்னு உள்ளே பூந்து அடிப்பார். எப்படி தனியாளாக போய் அடித்தாருங்க அவர். அந்த அளவுக்கு வந்து திரைப்பட உலகத்தின் மேலே ஒரு நல்ல இது. அதே மாதிரி தான் இந்த சமுதாயத்து மேலே ஒரு நல்ல எண்ணம். சமுதாயத்தை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வரணுன்னா தப்பு செய்கிறவன அங்கங்கே தண்டிக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் இழுத்துட்டான். ஏன்னா இல்லைன்னா சென்சாரில் மாட்டிக்குவான். இவன் விவரமான நாள் தான். வள்ளுவரே சொல்லிட்டாருங்க. வள்ளுவர் பாருங்கள், எல்லாருமே நம்ம கொண்டாடுறோம். ஏங்க சென்சார் நம்ம போலீஸ் இருக்கும்போது நீ போலீஸுடைய இடத்துல நீ இன்னொருத்தனை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். போலீஸே குற்றவாளியாக இருந்தால் என்ன பண்ணுறது? பண்ணுற நீ எது பண்ணாலும் ஓகே. ஆக மொத்தம் இயக்குனர் சங்கத்திலேருந்து தைரியமாக ஒருத்தன் வள்ளுவனை வச்சு கத்தியோட ஒரு வள்ளுவனை கொண்டாந்துருக்காங்க. கத்தி துப்பாக்கிப்பா அவங்கெல்லாம் வந்து இப்போ வர்ற படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேயே பார்க்காத ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுட்டு சுடுறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம். அதை விட இது எவ்வளோ பெட்ரு. ஏதோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துட்டு அப்படியே கொண்டாந்து தமிழ்நாட்டில் அது என்னென்னு ஒரு பையன் கேட்குறச்சாங்க. அதுக்கு கருப்பாக ஒரு உருண்டையாக இருக்குது என்னன்னு எனக்கும் தெரியலப்பா. அதுலேருந்து ஏதாச்சும் புகை வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது சுடுறாங்க போல் இருக்கு, பெரிய துப்பாக்கின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் வச்சு வன்முறைகளை காட்டுறதுக்கு இந்த சினிமாக்களில் காட்டுற இந்த நேரத்தில் வள்ளுவனுடைய திருக்குறளை எடுத்து இன்றைக்கு நடக்கிற சில தேவையில்லாத கொலைகள், கற்பழிப்புகள், இந்த தேசத்தில் எப்படி வந்து பெண்களுக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம சொல்கிறோம் பெண்கள் வந்து தைரியசாலிகள். என்னதான் தைரியசாலிகள்? தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வரும்போது ஒரு 4 பேர் வந்தாங்க, எப்படி தைரியம் இருக்க முடியும்? அப்புறம் பெண்களுக்கு கையில் துப்பாக்கியோடு போகணும், இல்லைன்னா கத்தியோடு போகணும். கத்தியோட பெண்கள் போனாலும் பரவாயில்ல, அந்த கத்தியை குத்து தெரியணுமில்ல குழந்தைங்களுக்கு. அப்புறம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்கியா? இல்லை இல்லை, சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன். நீ நம்ப முடியாது. நீ பயங்கர வன்முறையாளனாக இருப்ப போல் இருக்கே. மிகச்சிறந்த ஒரு கருத்தை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த படத்தில் உன்னுடைய இயக்குனர் டெக்னிக் நல்லா இருந்தது. டைரக்டராக நீங்கள் இவ்வளவு கூட்டமும் வந்து உங்களை வந்து பாராட்ட வந்திருக்கும்போது நீ ஜெயிச்சிட்டேன்னே நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்தவரையிலும் இயக்குனர் சங்கத்திலேருந்து ஒரு இயக்குனர் சாதிக்கிறாருன்னா அது எங்கள் சங்கத்துக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. அதே மாதிரி காலையிலேருந்து இங்கே தியேட்டர்லேயே இருந்துகிட்ருக்கிற என்னுடைய நண்பர்கள்
பத்திரிகையாளர் முதல்ல வந்த உடனே என் காதை கடிச்சாங்க. என்னப்பா சீக்கிரமே வந்துட்டீங்க, சீக்கிரமே விட்ருங்க, மழை காலமாக இருக்குன்னாங்க. இப்போ நம்மளை சீக்கிரம் விட்டாதானப்பா, அதுக்காக தான் நான் வந்து முதல்ல பேசுகிறேன்னு. புரியுதா உங்களுக்கு? தப்பாக நினச்சிக்கூடாது. இந்த பெப்சி தலைவர் வந்திருக்காரு, எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிடுவாரே முதல்ல பேச ஆரம்பிச்சாருன்னு அவர் வேறு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. ஆக மொத்தம் இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு 2-3 ப்ளசண்ட்டான விஷயம். மியூசிக் வந்து வந்து எக்ஸ்ட்ராடினரி குட், ரொம்ப நல்ல இசையமைப்பு பண்ணி எடுத்த உடனே ஒரு குத்து பாட்டு, அந்த சாராய பாட்டு, அது அப்படி ஒன்று வச்சுக்கிறது, அப்படி ஒன்று ஜாலியாக அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்களேப்பா. எதை பார்த்தாலும் ஒருத்தர் பப் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது அது வேற. அது ஒரு ஒரு டேக்கு குடிப்படத்து இப்போ உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டே குடிக்கிறானுங்கன்னு வேறு, அது ஒரு லைன் வேறு எழுதி விட்டு அதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டாந்துருக்கீங்க. பரவாயில்ல, இன்னும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அப்புறம் அது குடிக்கக்கூடாதுன்னு தடுக்கிறவன் தடுக்கட்டும். இதெல்லாம் கவர்மெண்ட் வேலை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீரோ ஹீரோயின் ரொம்ப அழகாக இருந்தது. ஹீரோயின் இங்கே வராதது நம்ம பேரரசுக்கு ரொம்ப குறையாக இருக்குது. வந்திருக்காங்களா? இங்கே வந்துட்டாங்களா? பக்கத்தில் இல்லாதது குறையா இருக்கு. நான் ஏதாச்சும் சொன்னேன்னா இதோ வந்திருக்காங்க, இதோ வந்திருக்காங்கன்றதா. அப்போ அவருக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே கட் பண்ண அந்த பாட்டு சூப்பராக இருந்தது. இவன் சிரிச்சா கொஞ்சம் மோகன்லால் மாதிரி இருக்கான் வாய். ஸோ சின்ன மோகன்லால் மாதிரி நீ வந்து நல்லா வரணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளசண்ட்டான ஃபேஸு, நல்லாவும் நடிக்க வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல வசனம் பேசுகிறீங்க, தமிழில் பேசுகிறீங்க ரெண்டு பேரும், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இங்கே மேடையில் இன்னொரு மிகப்பெரிய நடிகர், மலையாளத்திலேருந்து ஆரம்பித்து தமிழ்லையும் கலக்கிட்டு இருக்கிற தேனப்பன் நடிகர் அவர்களே. ஏன்னா அவர் என்னை பற்றி எதுவுமே நடிப்பை பற்றி பேசலைன்னு அவர் பின்னாடி வந்து என்னை திட்டிட போகிறான்றதுக்காக. ஏன்னா இப்போ அவர் தயாரிப்பாளர்லாம் இல்லை, பல தயாரிப்பாளரை காப்பாற்றுகின்ற நடிகராக மாறிட்டார். ஆக தேனப்பன் அவருக்கு ஒரு, நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இதில்? பரவாயில்ல, நீங்கள் நடிக்காத ஒரு படத்துக்கு இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா பெரிய நடிகர்களுக்கெல்லாம் டேட்டு கிடைக்கிறது, டைம் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா செல்வா? ஆமாம், இது ரொம்ப நன்றி சார். எங்கள் இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நீங்கள் வந்து மேடையில் இவ்வளோ தூரம் இருந்தது, நன்றி. அதே தம்பிங்க நிறைய பேர் இந்த படத்தில். அப்புறம் பரத் வந்திருக்காரு, அவர் நட்புக்காக வந்திருக்காரு. கரெக்டாக பரத் சார்? ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர். பரத் டான்ஸ் ஆடினா வந்து தமிழ்நாடே ஆடும், அந்த மாதிரி அவர் ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட்டு ஆர்டிஸ்ட்டு. அவர் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய படத்தை பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் சங்கத் சார்பாக, பக்கத்துலேயே உங்கள் டைரக்டர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை வச்சே நீங்கள் பண்ணலாம். திரும்பவும் இன்னொரு படம் பண்ணுங்கள், பழனி மாதிரி. இன்னும் நிறைய ஊர் பேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. டைரக்டருக்கு ரொம்ப குஷி ஆகிடுவார் அவர். போகிற போக்கில் டைட்டில் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கும்போது இப்படி பார்ப்பார், காரில் போயிட்டுருக்கும்போது இந்த ஊர் பேர் வச்சிடலாம், இந்த ஊர் போகிற வழியில் டைட்டில் வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் தம்பி பேரரசு தான். ஏன்னா செல்வமணி சார் சொன்னீங்கன்னா அவர் யோசனை பண்ணால் கொஞ்சம் கிராண்டியர், அவர் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் செல்வமணி சாருக்கு. அவருக்கு நம்மளுக்கு ஒரு வயக்காடு இருந்தால் போது, படத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன். வயக்காடு, 4 ஆடு மாடு, ஒரு பின்னாடி ஒரு நல்ல அழகான ஒரு மலை, ஒரு ஆறு, இவ்வளோ தான் நம்ம லொக்கேஷன். ஸோ ஆமாம், கூட்டு வண்டி இப்போ கட்ட வண்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதாவது ரொம்ப வந்து சீரியஸாக பேசி இந்த சினிமாவில் நம்ம திருத்த போகிறோம், நம்ம வாழ வைக்க போகிறோம். இப்போ தயாரிப்பாளர் சொன்னார், உங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்கிற பாவம் அவருக்கு. அவர் தெரியல, நம்ம தமிழ் சினிமாவுக்காகவே தான் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறத தப்பாக சொல்லிட்டாரு. தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறவர் செல்வமணி சார். ஏன்னா தினம் பஞ்சாயத்து, தினம் இந்த சினிமாவுக்கு வேற ஒரு லெவலுக்கு நம்ம சினிமாவை கொண்டு போவாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிக்கெட் வாங்கும்போதே அந்த டிக்கெட் காசில் ஹீரோவுக்கு ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் போயிடும், டைரக்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும், நடித்த நடிகர்களுக்கு போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும், தயாரிப்பாளருக்கு காசு போயிடும். ஒரு டிக்கெட் நம்ம வாங்கும்போதே அந்த மாதிரி தமிழ் சினிமா
உருவாகணும். அப்போ தான் நேர்மையாக படம் எடுக்கிறவங்க நேர்மையாக படம் எடுப்பாங்க. நல்ல படங்களுக்கு அப்பப்போ அவங்களுக்கு உண்டான வெகுமதி வந்து சேரும், லாபங்கள் வந்து சேரும். ஸோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அடையிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய ஒரு போராளியாக வந்து செல்வமணி சார் இங்கே இருக்கார். அவருக்கு நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாள் கூட எங்களை நிம்மதியாக விடல. இங்கே வாங்க ஒரு மீட்டிங் இருக்குன்னு பெப்சியில் எங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்டார். என்ன பண்ணுறது, அன்றைக்கி ஒரு பஞ்சாயத்து. சரி தீபாவளி அன்றைக்காவது அண்ணே நாளைக்கு ஃப்ரீயாண்ணே அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். இல்லை அப்படி அதாவது நம்ம சினிமாவுக்கு எப்படியாவது நல்ல அடிக்கடி எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் நானே கேட்பேன், ஏன் தம்பி இவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன், நீயும் தூங்கவே மாட்டியா அப்படின்னு தான் கேட்பேன் அவரை, செல்வமணி சாரை. அவர் சொல்லுவார், அண்ணே செல்வமணின்னு ஒரு பேர் எப்படி வந்தது, இந்த சினிமாவினால தான் இந்த செல்வமணிக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த சினிமாவுக்காக நம்ம ஏதாவது செய்யணுமில்ல, அதுக்காக தானே நான் இப்படி இருக்கிறேன், இப்படி செய்கிறேன்னாரு. ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு பொதுவாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏதோ சும்மா வர்றாங்க கூப்பிட்றாங்க நாங்கள் எல்லாம் வர்றோம் அப்படின்லாம். இதே நம்ம இயக்குனர் சங்கத்தில் கூட அணுதினமும் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறவர் நம்ம செயலாளர் நம்ம பேரரசு சார். சும்மாலாம் வரல, வந்து உட்காந்தாருன்னா இங்கே ஒரு 2 பேர் என்ன செலவு, யாருக்கு எங்கே ஷூட்டிங்கில் இருக்காங்க, என்ன பிரச்சனை, அவர் ஒரு பஞ்சாயத்து எடுத்து அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா வி லவ் சினிமா, வி வாண்ட் திஸ் இண்டஸ்ட்ரி டு பி ஃப்ரீ அண்ட் ஹாப்பி. பணம் போட்டவன்லாம் சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கணும், நடிக்கிறவன் வெற்றி அடையணும், இயக்குனர்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல விஷயங்களை நம்ம தமிழ் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும், அவ்வளோதான். இதில் போய் அதை ஜாதி கீதி அதை பற்றி இதெல்லாம் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க. சினிமான்றது எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. எத்தனை பேர் வந்து எத்தனை சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம், ஒவ்வொரு நடிகர்களையும் கொண்டாடி இருக்கோம், டைரக்டர்களை கொண்டாடி இருக்கோம், பாடலாசிரியர்களை கொண்டாடி இருக்கோம், இசையமைப்பாளர்களை கொண்டாடி இருக்கோம். சினிமா இஸ் ரொம்ப வாஸ்ட்டுங்க. அந்த அற்புதமான சினிமாக்கள் வரிசையில் வள்ளுவன் வந்து சேரணும். இந்த படத்தோட இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இவர் தம்பி வந்து அவங்களுடைய தாயார் எப்படி கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லி பண்ணாங்க. நிச்சயமாக உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் ஒன்றே போதும், நீ நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். இந்த தயாரிப்பாளர்கள் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்து 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறது மூலமாக அவங்க இப்போவே அனௌன்ஸ் பண்ணுவார் போல் இருக்கு அடுத்த படம். ஸோ தலைவரே, திருப்பி தம்பி வச்சு அடுத்த படம் பண்ணுங்கள், ஒன்றும் உங்களுக்கு தப்பாகாது, டெஃபினட்டாக வாழ்த்துகள். இந்த மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி, ஹீரோயின் உங்களுக்கும் தான் சேர்த்து, நீங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தீங்க. அப்புறம் வில்லன்கள் யாராச்சும் ராஜேந்திர யாரும் நடிச்சிருக்கீங்களாப்பா மேலே போலீஸு. அப்புறம் இன்னொரு தம்பி என்னை வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தார். எங்கே அவர், எங்கே அவர், அவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஸ்ரீதர். அவரும் ஒரு வில்லனை வந்து ஏதோ கொலை பண்ணி போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன், டெட் பாடி. இப்போ இது மாதிரி என்ன முதல்ல எனக்கு நான் இப்போ நல்ல வேலை செல்வா நான் நடிக்கலை, இவன் கூப்பிட்டேன், என்ன மறந்துட்டேன், எதுக்குப்பா கூப்பிட்றேன் நான், என்ன வாங்கினே ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டர், என்ன கேரக்டர்ப்பா அப்படின்னு. இந்த ஒரு கொடூரமான வில்லன்னே என்ன, டேய் இப்போ தான் நான் வந்து சங்கத்தில் தலைவர் ஆகிட்டு ஏதோ 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கிறேன், அதுக்குள்ளே என் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்க வச்சுறாரு, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டேன். உண்மையிலும் வில்லன் கேரக்டர் தான் கூப்பிட்டேன், ஒரு அட்வொகேட் கேரக்டர். நெகட்டிவா, சரி நெகட்டிவ் பண்ண மாட்டேன். ஆமாம், நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் அனைவரது சார்பாகவும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை முழுசாக பார்த்த கடைசியில் நீங்கள் அதை செய்வீங்க. இப்போ இதை பற்றி நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன்.